உங்களை பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர்தாமே நம்மை அவருடைய அனாதி தீர்மானத்தின்படியும் மேலான சித்தத்தின்படியும் நம்ம இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம எல்லாரும் கண்களை மூடி ரவிசுகுமார் பிரதருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபித்து பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சொல்லுவோம். கிருபையுள்ள ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, இந்த மாலை நேரத்தில் அருமையான அன்பு சகோதரர் ரவிசுகுமார் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அவருடைய சரீரத்தில் காணப்பட்டதான பலவிதமான பாடுகள் போராட்டங்களை கொடுத்து கொண்டிருந்ததான அந்த மிகப்பெரிய வேதனையிலிருந்து இந்த நாட்கள் ஒரு பெரிய சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர் அதிசய பிரமிக்கத்தக்க விதமாய் உண்டாக்கப்பட்டபடியினாலே என்று சொல்லி அவருடைய இருதயங்களை கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவரை பலப்படுத்தினீர், வார்த்தையை கொண்டு கர்த்தர் பலப்படுத்தினீர். அப்பா, உம்முடைய வார்த்தையினால் அவரை ஆண்டவரே இம்மட்டுமாய் நிறுத்தி வைத்திருப்பதற்காக நன்றி, சுகமாக்கினதற்காக நன்றி. இம்மட்டுமாய் நடந்து வந்த பாதைகளில் கர்த்தர் கரம் பிடித்து நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஒரு வேத பகுதியை வாசித்து நான் நேரடியாக உங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லும்படி நான் விரும்புகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் அவருடைய 29, 20, 30, 31 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. கழுகுகளை போல செட்டைகள் அடைத்து எலும்பு பண்ணுகிற ஒரு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இன்றைக்கு நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் மேற்கொண்டு கிறிஸ்துவுக்காய் ஓடக்கூடாதபடி நம்மை பெரிதும் பாதிக்கும்படியாய் பிசாசு கொண்டு வருகிற ஒரு பெரிய ஆயுதம் சோர்வு. அந்த சோர்வு நம்மிடத்தில் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாதபடி தடுமாறுகிற நிலை ஏற்படுகிறது. அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, ஏசாயாவை கொண்டு கர்த்தர் யாக்கோபுக்கு சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறேன். கீழே முடிக்கும் போது சொல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த நாட்களில் சோர்ந்து போகும்போது, நாம் சோர்ந்து போய் நிற்கும் பொழுது ஒருவன் மாத்திரம் மிகுந்த சந்தோஷம் அடைவான். யார் தெரியுமா? அவன் தான் சாத்தான். அவன் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து கலங்கி அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி திகைத்து நிற்கிறோமோ அப்பொழுதெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நம்மை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறதான அந்த பெரிய அந்த பொல்லாத அந்த சாத்தானுடைய கரம் மீண்டும் நாம் சோர்வடையும்படியாக நமக்கு விரோதமாக எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் இந்த சோர்வு என்பது நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாதபடிக்கு நம்மை தடை செய்கிறதான ஒரு தடைக்கல், அது ஒரு கேட் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். போதும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் 5 விதமான சோர்வுகளிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்பதை குறித்துதான ஒரு வெளிப்பாடுள்ள வார்த்தைகளை இந்த நாட்களில் நம்மோடு இடைபடும்படியாக விரும்புகிறார். முதலாவது, எதிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது என்று சொன்னால் ஜெபத்திலே சோர்ந்து போகக்கூடாது. எல்லாரும் சொல்லுவோமா? எதில் சோர்ந்து போகக்கூடாது? ஜெபத்தில் ஜெபிக்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது. இன்றைக்கு கிறிஸ்துவ வட்டாரங்களில், கிறிஸ்துவ வாழ்க்கையில், கிறிஸ்துவ அறிந்ததான தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் எதில் சோர்ந்து போய் இருக்கலாம் என்று சொன்னால், சிறுவரிலிருந்து பெரியவர் வரலும் ஜெபத்தில் ஒரு பெரிய சோர்வு அவர்களை தாக்கி கொண்டு இருக்கிறது. ஜெபத்தில் ஒரு பெரிய சோர்வு. ஆரம்ப நாட்கள் இருந்ததான அந்த ஜெபத்தினுடைய
இந்த தாக்கம் இன்றைக்கு கிறிஸ்துவ குடும்பங்களில் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆரம்ப நாட்கள் இருந்துதான அந்த ஜெபத்தின் தாக்கம் திருச்சபைகள் நடுவில் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆரம்ப நாட்கள் இருந்துதான அந்த ஜெபத்தினுடைய ஆர்வம் குறைந்து கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். காரணம், இப்பொழுது இருக்கிறதான உலக நிலைப்பாடுகள், இப்பொழுது இருக்கிறதான நவீன கருவிகள், இப்பொழுது இருக்கிறதான நவீனமயமான சூழ்நிலைகள் அநேகரை ஜெபிக்கக்கூடாதபடிக்கு அந்த நேரங்களை திருடும்படியாக பிசாசானவன் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு ஜெபம் இல்லை, ஜெபம் இல்லை. இன்றைக்கு எத்தனை பேர் அரை மணி நேரம் நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னு சொல்லி கையை உயர்த்த வேண்டாம், நம்ம யோசித்து பார்ப்போமே. 1 மணி நேரம் ஜெபித்த அனுபவம் உள்ளவர்கள் ரொம்ப குறைவு. தேவனோடு நேரத்தை செலவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நினைவைகளை கூட விட்டு வைக்காமல் பிசாசனம் எடுத்து போடுகிறத நாம் பார்க்கிறோம். ஜெபத்தை திருடுகிற ஒரு பெரிய கருவி நம்முடைய கரங்களில் இருக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், அதுக்கு பெரிய விளக்கம் தேவையில்லை. நம்முடைய கையில் இருக்கிறதான ஆண்ட்ராய்டு ஃபோன் நம்முடைய ஜெபங்களை திருடி கொண்டு இருக்கிறது. நம் தேவனோடு செலவிட வேண்டிய நேரத்தை திருடி கொண்டு இருக்கிறது. நம் தேவனோடு உறவாட வேண்டிய நேரத்தை திருடி கொண்டு இருக்கிறது. ஜெபம் என்று சொன்னால் ஏதோ ஒரு மந்திரம் போல அதை அப்படியே மனப்பாடமாய் சொல்லிவிட்டு போவதல்ல ஜெபம். ஜெபம் என்பது நம்முடைய இருதயத்திலிருந்து தேவனோடு இருதயத்திற்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறதான நிலைப்பாடு. இன்றைக்கு அந்த உணர்வு அநேகருடைய இருதயங்கள் இல்லாமல் போனதினாலே, என்னுடைய இருதயம் தேவனுடைய இருதயத்தோடு இணைய வேண்டுமே என்கிற அந்த வாஞ்சை இல்லாமல் போனதினாலே ஜெபத்தில் அநேக வேளைகளில் நாம் சோர்ந்து போய் இருக்கிறோம். இந்த வேத பகுதியில் வாசிக்கும் பொழுது நீங்கள் மேற்கொண்டு வாசிக்க கேட்போமானால் அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு ஸ்திரீ ஒரு நியாயாதிபதியில் அவனிடத்தில் ஓயாமல் அவனிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார், என் காரியத்தை முடித்து வை என்று சொல்லி. அவனே நினைக்கிறான், பாருங்களேன் அந்த என்ன நினைக்கிறான், வாசிங்க. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன் தான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும், கவனிங்க, அவனே யோசிக்கிறானா, தான் தேவனுக்கு பயப்படாதவனா இருந்தும் மனுஷனை மதியாதவனா இருந்தும் அந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறாள். எப்பொழுதும் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறாள், எப்பொழுதும் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறாள். அதனால என்ன செய்வேன், நான் ஒரு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். ஆமென், ஆமென். நம்ம இன்னைக்கு நிறைய பேர் ஜெபத்திற்கு ஒரு சோர்வு ஏற்படுகிற நிலை எதனால் வருகிறது என்று சொன்னால், நாம் ஜெபிக்கிற காரியம் நடைபெறுவதற்கு தாமதமாகிறதுனால நாம் ஜெபத்தில் சோர்ந்து போய் விடுகிறோம். அல்லது ஜெபிக்க நமக்கு எண்ணம் வருவதில்லை. இந்த காரியத்துக்காக எத்தனை நாள் தான் நான் ஜெபிக்கட்டும், இந்த காரியம் நிறைவேற எத்தனை நாள் தான் நான் ஆண்டவரிடத்தில் கேட்கட்டும், இனி நான் கேட்க போகிறதில்ல, இனி ஜெபிக்க போகிறதில்ல என்கிறதான அந்த நிலைப்பாட்டுக்கு நாம் தள்ளப்படுகிறத நாம் பார்க்குறோம். பிரியமானவர்களே, இங்கே ஒரு விதவை அநியாயமான ஒரு நியாயவிருதில் போய் அவள் விடாமல் எடுத்த அந்த முயற்சியினால் அவளுக்கு ஒரு வெற்றி கிடைத்தது. அவன் சொல்லுகிறான், இவளுக்கு நான் நிச்சயமாய் ஒரு நியாயம் செய்ய வேண்டும், நிச்சயமாக இவனுக்கு ஒரு நியாயம் செய்ய வேண்டும். ஒரு அநியாயக்காரனாகிய ஒரு மனுஷனுக்குள்ளே அப்படிப்பட்ட எண்ணம் வருவானால், நம்முடைய நீதியுள்ள நியாயாதிபதி, நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன், நமக்காக இந்த உலகத்தில் ஜீவனை கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பதில் அதிக நிச்சயம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஜெப நிலைகளை நாம் யோசித்து பார்க்க வேண்டாம். நம்முடைய ஜெப நிலை எந்த இடத்துல நாம் வைத்திருக்கிறோம், நம் ஜெபத்தில் எப்படி நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம், நம்முடைய ஜெப நேரத்தை எப்படி நாம் செலவிடுகிறோம். காலையில் ஜெபிக்கிற ஜெபம், அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம் இருக்கிறதா? அல்லது நாள் முழுவதும் நாம் ஓடி களைத்து தேவனுடைய சமூகத்தில் இருந்து படுக்கைக்கு செல்லுகிறோமா? அல்லது நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நான் ஜெபிக்க வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்களாக இருக்கிறோமா? உங்களை எல்லாருக்கும் தெரியும், இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய எழுப்புதல் அடைந்த தற்சமயத்தில் நம்முடைய தலைமுறையில் எழுப்புதல் அடைந்த ஒரு தேசம் தென்கொரிய தேசம்.
அந்த தென்கொரிய தேசத்தில் அவ்வளோ பெரிய எழுப்புதல் வருவதற்கு ஒரு மிகப்பெரிய காரியம், ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? ஜெபம். ஜெபம். வீடுகள் தோறும் ஜெபிப்பாங்க. நண்பர்கள் 2 பேர் ஒன்று சேர்ந்தாங்கன்னா முதல்ல ஜெபிப்பாங்க. வேலை செய்கிற இடங்களில் அந்த சாப்பாட்டு வேலையில் அந்த அரை மணி நேரம் சாப்பாட்டுக்கு போக மீதி அரை மணி நேரம் ஜெபிப்பார்கள். அங்கங்கே கூடி குழுவாக ஜெபிப்பார்கள். அந்த ஜெபத்தின் நிமித்தமாக தான் தென்கொரிய தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. அந்த தென்கொரியாவின் எழுப்புதலினுடைய தாக்கம் அநேக நாடுகளில் இன்றைக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில் சோர்வில்லாத நிலை ஏற்பட வேண்டுமானால் ஜெபம் ஒரு பெரிய ஆயுதம். ஆமென், அல்லேலூயா. ஏன் சோர்வு வருகிறது? நம்முடைய குடும்பத்தின் நிலையை யோசிக்கும் பொழுது, நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைகளை யோசிக்கும் பொழுது, நம்முடைய வாலிப பையன்கள், வாலிப பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தினுடைய காரியங்கள், எதிர்காலத்தினுடைய காரியங்களை யோசிக்கும் பொழுது ஒரு சோர்வு வருகிறது இல்லையா? அந்த சோர்வை மேற்கொள்ள வேண்டுமானால் நமக்கு ஒரு ஆயுதம் இருக்கிறது. அதுதான் முழங்கால் யுத்தம். அல்லேலூயா. நம்முடைய முழங்காலை தேவனுடைய சமூகத்தில் முடக்குவோமானால் நிச்சயமாகவே அந்த சோர்வை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தெய்வீக பலனை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஜெபிக்க கூடாதபடிக்கு ஒரு பாடான சூழ்நிலை, ஒரு கஷ்டமான சூழ்நிலை நம்ம நாட்டில் கிடையாது, நம்முடைய ஊரில், நம்முடைய பட்டணத்தில், நம்முடைய வீட்டில் கிடையாது. ஆமாம் தானே? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆனால் யோனா பாருங்க, அவனை தூக்கி கடலில் போட்டாங்க. மீனின் வயிற்றில் அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறான். மீனின் வயிற்றில். அந்த நிலையை யோசித்து பாருங்களேன். அதை எடுக்கல, வாசிங்களேன். யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. இப்போ அவருக்கு என்ன ஒரு நிம்மதி அப்படின்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு, மீன் வாய்க்குள்ளே போனதையுமே அவ்வளோதான், நம்ம லைஃப் முடிஞ்சுதுன்னு நான் நினச்சேன். ஆனாலும் உள்ளே வந்து இப்போ உயிரோடு இருந்து உங்களை பார்த்து ஜெபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அதான் சொல்கிறாரு, என் தேவனாய் கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். என்னை உயிரோடு உள்ளே வச்சிருக்கீங்க. மேற்கொண்டு வாசின்னு சொல்லப்பட்டிருக்கோம், பாசிகள் என்னை மூடிக்கொண்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு மிருகத்தினுடைய வயிற்றுக்குள்ளே நல்ல நம்ம வீட்டில் ப்ரேயர் ரூமில் போனதையுமே நல்ல அந்த ரூம் ஸ்ப்ரேலாம் போட்டு நல்லா வாசமாக போய் முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்கிறது மாதிரி இருந்திருக்கோம். அப்படியே இருந்திருக்கோம். மீனின் வயிற்றுக்குள்ளே எப்படி இருந்திருக்கும்ல? பயங்கரமான வாடை இருந்திருக்கும், பயங்கர நாற்றம் இருந்திருக்கும், மோசமான ஒரு நிலை. அதை சொல்ல விவரிக்க முடியாது. ஆனாலும் அந்த இடத்துல யோனா ஒன்றை உணர்ந்தார். என்ன தெரியுமா? நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கிறேன். அதனால் என்ன செய்வேன்? நான் தேவனை நோக்கி நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். அவன் ஜெபிக்கிறான். அந்த 2ஆம் அதிகாரம் முழுவதும் யோனாவின் ஜெபந்தான் பாருங்கள். அவர் கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தில் அந்த நிலையை எண்ணி அவர் ஜெபிக்கிறார். பாருங்கள், 9ஆம் வசனத்தை வாசிங்க. நானோ வெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலிவிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. 3 நாள். நீங்கள் முதல் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசி பாருங்க. யோனா 3 நாள் பகல் 3 நாள் அவன் மீனின் வயிற்றில் இருந்திருக்கிறான் பாருங்க. அவ்வளவு கடினமான சூழலிலும் அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. ஆனால் நமக்கு அவ்வளோ கடினமான சூழ்நிலை இல்லை பாருங்களேன். நமக்கு ஒரு நல்ல எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஜெபத்திற்கு நேரத்தை செலவிடக்கூடிய சூழ்நிலை, நம் ஜெபித்தால் கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பார் என்கிற அந்த விசுவாச சூழ்நிலை. நம்முடைய விசுவாசத்தினுடைய சவால்கள் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனாலும் நம்ம என்ன செய்யறது இல்லைன்னா, ஜெபத்தில் சோர்வாக இருக்கக்கூடாது என்பது தான் இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் சோர்ந்து போகிற அளவுக்கு நம்முடைய சூழ்நிலை மாறவில்லை என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை நேரத்தில் நமக்கு உணர்த்துகிறவராய் காணப்படுகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேருக்கு ஒரே பிரச்சனை இருந்தது. யார் சொல்லுவீங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி?
ஆபிரகாமுக்கும் சேம் ப்ராப்ளம், ஈசாக்கும் சேம் ப்ராப்ளம், யாக்கோபுக்கும் சேம் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? என்ன இல்லைங்க? குழந்தை இல்லை. பாருங்கள், குழந்தை இல்லை. குழந்தை இல்லைங்கிறது குழந்தை இருக்கிற நமக்கு அது சாதாரண விஷயம். குழந்தை இல்லை அப்படிங்கிறது குழந்தை பெற்றெடுத்த குடும்பங்களுக்கு அது சாதாரண விஷயம். ஆனால் குழந்தை இல்லை என்கிற அந்த குடும்பங்களுக்கு பார்த்தீங்களா, அதனுடைய வலி, அதனுடைய வேதனை அவங்களுக்கு தான் தெரியும். ஆபிரகாம் அவன் 75 வயசுலேயே ஆண்டவர் சொல்லிட்டார், உனக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும்பா, சாராளுக்கும் உனக்கும் குழந்தை பிறக்கும். ஆமாம், உன்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இருக்கும், பூமி மணலத்தினை போல இருக்கும். ஆனால் 25 வருஷமும் அவன் சோர்ந்து போகாமல் கர்த்தரை சேவிக்கிறான். ஒரு சொல்லுவோமா? அல்லேலூயா. 25 வருஷமும் சோர்ந்து போகலை. ஆனால் இடையில சோர்ந்து போனது யார்? சோர்ந்து போக வச்சது யாருன்னா சாராள் தான். சாராள் தான். இன்னொரு மனைவி கட்டி வைக்கும்போது ஆபிரகாம் என்ன கேட்கல. ஆனால் அவளை துரத்து விடும்போது போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவர் என்ன ஆண்டவர் என்ன பண்ணிட்டோம் நான்? உன் பொண்டாட்டி என்ன சொல்கிறாளோ அதையே கேட்டுக்கொண்டார். கட்டி வைக்கும்போது பேசாமல் கட்டிக்கிட்டு இப்போ துரத்த சொன்னால் நீ வந்து என்ன கேட்ட வரியா? உன் பொண்டாட்டி என்ன சொல்கிறாளோ அதையே கேட்டுக்க. சரி, துரத்து விட்டுரு, போ போ. ஆனால் ஆண்டவர் என்ன இரக்கமுள்ளவர் இல்லையா? சொல்கிறாரு, அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவோம்ப்பா, அனுப்பிவிட்ரு, அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன். அல்லேலூயா. ஆமாம், ஜெபத்தை கேட்கிறவர் பாருங்க, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவன் ஜெபத்திற்கு மாத்திரம் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா சோர்ந்து போகவே கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. ஆமாம், ஜெபிக்கிறதுல ஒரு பெரிய வல்லமை இருக்குது. ஜெபிக்கிறதுல ஒரு பெரிய வெற்றியை நம்மால் என்ன செய்ய முடியும்? ஆவிக்குரிய வெற்றியை நம்ம காண முடியும். ஆமாம், பாருங்கள், ஈசாக்கு அதே மாதிரி தான். ஈசாக்கு எத்தனை வருஷம் குழந்தை இல்லை? 20 வருஷம் குழந்தை இல்லை. ஆமாம், 60 வயசில் அவர் குழந்தையை பெற்றெடுக்கிறார். யாக்கோபுக்கு பார்த்தீங்கன்னா விரும்பின மனைவிக்கு குழந்தை இல்லை, அதுதான் பிரச்சனை. ஆமாம், எல்லாம் குழந்தை பிறந்துகிட்டே இருக்குது, ஆனால் விரும்பின மனைவிக்கு குழந்தை இல்லை. ஆமாம், அந்தம்மா ஒரு 8க்கு மேலே கேட்டா, நீ கொடுக்குறியா நான் சாகட்டுமா? ஒன்றும் பிள்ளை கூட நான் சாகிறேன். அவன் கேட்குறான், என்னன்னா கடவுள் அவனுக்கு பிள்ளை கொடுக்கறதுக்கு. ஆண்டோட பேர் ஆண்டவர் என்ன ஆண்டவர்? ஆண்டவர் மனம் இறங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் மனம் இறங்குவார் பாருங்க. அதனால தான் மார்க் 11:24 சொல்லுகிறது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுதே இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறபடினாலே நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்களா, மார்க் 11:24 வாசிங்க. அந்த வசனத்தில் அந்த ஒரு வார்த்தை மட்டும், அவரை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க, உங்களுக்கு சோர்வே வராது. எப்பயுமே ஜெபத்தில் சோர்ந்து போகக்கூடாதா? அந்த வார்த்தை பாருங்கள், பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசம். நான் ஜெபித்தால் நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற விசுவாசம். அதுலேயும் பல புதிய ஏற்பாடான வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது இருக்குது, அவருடைய சித்தத்தின்படி ஜெபிப்போமானால் அது நிச்சயமாக என்ன செய்யும்? நடக்கும். நம்முடைய ஜெபமே அப்படி தான் இருக்கணும். அதுதானே விஷயம். ஆண்டவரே, நான் 1000 காரியங்களை கேட்குறேன், ஆனால் உங்கள் சித்தத்தின்படி என்ன செய்யுங்க அப்படின்னு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தான் வல்லமை ஜாஸ்தி. அதுக்கு தான் பலன் உண்டு. அதுக்கு தான் நம்ம ரிசல்ட்டை பார்க்க முடியும். நிறைய ஜெபத்துக்கு நம்ம ரிசல்ட் கிடைக்கிறதில்ல. காரணம் நம்முடைய ஜெபத்தினுடைய முடிவில் தான் இருக்குது எல்லாமே. ஆண்டவர், எவ்வளவோ நான் கேட்குறேன், ஆனால் உங்கள் சித்தத்தின்படி என்ன செய்யுங்க, இதை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது தான் அந்த ஜெபத்தினுடைய வல்லமையை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அந்த ஜெபத்தில் சோர்ந்து போகாத ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது காரியத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபமுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6-7 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆமென். முதலாவது பார்த்தோம், எதில் சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொன்னால் ஜெபத்தில் சோர்ந்து போகக்கூடாது. 2வது பார்க்குறோம், நற்கிரியை செய்வதில் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து. 7ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டும், நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 62:12 அதே சொல்லுகிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 62:12, எரேமியா 32:19, வெளிப்படுத்தின விசேஷம் 22:12, மத்தேயு 16:27 எல்லாமே எதை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் நற்கிரியைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. வாசிப்போம்.
அவர்களுடைய செய்கைக்கு தக்கதான பலனும். நீங்கள் அந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கோம்னா, நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ரிசல்ட். நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம், மனிதர்களுக்காக என்ன செய்கிறோம், அதுதான் நம்முடைய ரிசல்ட். நம்முடைய செயல்களில் தேவன் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோங்கிறத அவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆமாம், நம்முடைய நினைவுகளை அவர் ஆராய்ந்து அறிகிறார், அது வேறு விஷயம். நம்முடைய செயல்களையும் அது கவனிக்கிறவராக இருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம், யாருக்கு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம முன்னே கேள்விப்பட்டதா இல்லையா? ஒரு அம்மா ஓயாமல் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் உனக்கு என்னம்மா வேணும் கேளு, ஆனால் உனக்கு பக்கத்து வீட்டுக்கார அம்மாவுக்கு நான் என்ன செய்வேன், உனக்கு கொடுக்கல 2 விதமாக 2 மடங்கு வரம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதையும் அந்த அம்மா என்ன சொன்னாங்க? ஆமாம், எனக்கு ஒரு கண்ணை எடுத்துருங்க ஆண்டவரை. அப்போ பக்கத்து வீட்டுக்கார அம்மாவுக்கு என்ன இருக்காது? ஆமாம், போச்சு. ஆமாம், நம்ம செயல்களுடைய பலனை நம்ம என்ன செய்யணும், கவனிக்கணும். பாருங்கள், நம்முடைய செயல்களை கவனிக்கணும். நம்ம செய்கிற செயல்கள் அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அது பிரயோஜனமாக இருக்கா, ஆண்டோடைய பார்வைக்கு அது பிரியமாக இருக்கா, இதை செஞ்சோம்னா கர்த்தர் பிரியப்படுவாரா, இந்த காரியங்களை செய்கிறதுனால பரலோக ராஜ்யத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா என்று சொல்லி கவனித்து பார்த்து எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு நாம் முனைய வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நன்மை செய்கிறவராக என்ன செஞ்சாராமா, சுற்றி திரிந்தாராம். பாருங்கள், நல்ல செயல்கள், நற்கிரியைகளை செய்யலை எப்போ நினச்சிக்கூடாது, ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. ஏன் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது? நற்கிரியைகளை செய்யல ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. ஏன் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு? நான் சொல்லட்டுமா? ஏன்னு சொல்லட்டுங்களா? ஏன்னா ஆணுடைய பிள்ளைகளை நம்ம தான் நல்லது பண்ணி நிறைய என்ன செஞ்சுருவோம், கெட்டதை வாங்கிக்குவோம். நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குறது யாருங்க? முதல்ல கர்த்தருடைய பிள்ளைங்க தான். நிறைய நல்லது பண்ணுவோம், கடைசியில் நம்மளை பார்த்து சொல்லிட்டு போயிடுவாங்க, நீ ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நிறைய நல்லது பண்ணுறதுனால கெட்ட பேர் எடுத்தது யாருன்னு சொன்னால் கிறிஸ்துவ பிள்ளைகள் தான். வாலண்டியாக போய் நல்லது பண்ணுவோம், கடைசியில் அது பெரிய பிரச்சனையில் கொண்டு என்ன பண்ணுவாங்க நம்மளை. ஆமாம், நீ இப்படி செய்ய போய் தான் எனக்கு இப்படி ஆச்சுன்றுவாங்க. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, சோர்ந்து போகாதருங்கள். நல்ல காரியங்களில் செய்வதில் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இருக்கிறதுலே நல்ல காரியம் எது தெரியுங்களா? இருக்கிறதே நல்ல காரியம் எது தெரியுமா? இருக்கிற நல்ல காரியம் எது? அல்லேலூயா, அல்லேலூயா. யார் ஒருவருக்கு என்ன முடியலையோ அது நமக்கு முடியுங்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது நிச்சயமாக அவருக்கு நம்ம செய்தாக வேண்டும். உங்களுக்கு கவனிக்கிறீங்களா? யார் ஒருவருக்கு ஒரு விஷயம் முடியலையோ அது நம்மால் முடியும் என்கிற ஒரு நிலைப்பாடு நமக்கு இருக்கும் பொழுது நிச்சயமாக அதை நம்ம செய்ய வேணும். அது கர்த்தர் நம்மளை பார்ப்பார். அது எதுவாக வேணா இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அல்லது உழைப்பாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற ஒரு சின்ன உதவியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதை கவனிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 3வது காரியத்தை நாம் வாசிக்கலாம். கலாத்தியர்களின் நிருபம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். 6, 9, 10. இந்த நற்கிரியைகளுக்கும் நன்மைகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. நம்மனே சொன்ன ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தார். நன்மை செய்கிறதில் என்ன செய்யக்கூடாதுன்னா சோர்ந்து போகவே கூடாது. அதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:30 சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தார்? நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவரை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க, அவரை கொண்டாடினாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்பொழுது யாரெல்லாம் அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்களோ, கொண்டாடினார்களோ, அவர்கள் தான் சிலுவையில் அறைந்தாங்க. அல்லேலூயா, அவர்கள் தான் சிலுவையில் அறைந்தாங்க. அப்போ சிலுவை, அதனால் ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்க, என்னை பின்பற்றுகிறவன் என்னுடைய சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அவனவன் தன் தன் சிலுவையை சுமக்க வேண்டும் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவனவன் தன் தன் சிலுவை. அப்போ இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையை நம்மளால் சுமக்க முடியாது. நான் சுமக்கிற சிலுவை என் மனைவியினால் சுமக்க முடியாது. அப்படியே தான் ஒவ்வொருவருக்கும். அப்படின்னா எதை சிலுவை எதை குறிக்கிறது? பாடுகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த பாடுகள் மத்தியில் நாம் எப்படிப்பட்டவர்களாக, நமக்கு பாடுகள் உண்டு இல்லைன்னு சொல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பாடுகள் இருந்தது. எப்படிப்பட்ட பாடுகள் தெரியுமா? கலிலேயாவுக்கு போகிறாரு, அவங்க அண்ணன் தம்பி சொந்தக்காரெலாம் சொல்கிறாங்க, நீ போயிடு, இங்கே இருக்காத, ஓடி போயிடுன்றாங்க. ஒரு படி இறங்கி அவங்க அந்த கூட்டத்தாரெலாம் அவரை மலையிலிருந்து கீழே தள்ளிவிட முயற்சி செய்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அவரை யாரும் கெடுக்க போனாரா? தீமை செய்ய போனாரா?
அக்கிரமம் செய்ய போனாரா? நன்மை செய்ய போனார். வியாதி உள்ளவர்களுக்கு சுகமாக்கினார். கண்ணு தெரியாதவனுக்கு குருடனுக்கு பார்வையடைய செய்தார். குஷ்டரோகியை சுகமாக்கினார். அப்படிப்பட்டவரை இவர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் துரத்தி விட்டார்கள். யார்? சொந்த குடும்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்கள், இந்த நிலை இன்றைக்கு நமக்கும் நம்முடைய மத்தியில் இருக்கிறவங்களுக்கும் உண்டு. அது சொந்த குடும்பத்தால் பகைக்கப்படுகிறவர்கள் அந்த பகை இன்றைக்கும் இருக்க தான் செய்யுது. எதன் நிமித்தம்? ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருக்காக நன்மை செய்ய முடியாதபடிக்கு இருக்கிறதான பாடுகள் நம்மை சோர்ந்து போக செய்தாலும், ஆனால் ஒரு நாளும் நன்மை செய்ய என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போக கூடாது. 1 பேதுருக்கு 1 நிருபம் அதனுடைய 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கலாம். 1 பேதுரு 3:9. தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆமேன். தெளிவாக பேதுரு எழுதும்போது எப்படி எழுதுறாரு? தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாதாம்மா? சரி கட்டாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளுகளானபடினாலே ஆசீர்வதிங்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யக்கூடாதுங்க? தீமைக்கு தீமை அப்போ தீமைக்கு என்ன செய்யணும்? செஞ்சிருவோம்ல? நல்லா செஞ்சிருவோமா? தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யணும். செஞ்சிருவோமா? நம்ம என்ன செய்ய மாட்டோம் தெரியுமா? நமக்கே வம்பு, தீமை செய்ய வேண்டாம், நன்மை செய்ய வேண்டாம், நம்ம பேசாமல் இருந்துருவோம். கர்த்தர் பார்த்துக்குவார். நமக்கெல்லாம் கடைசியாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவர் பார்த்துக்குவாருங்க. என்ன பார்த்துக்குவாருங்க? ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆண்டவர் பார்த்துக்கிட்டாலுமே நம்மளே பார்த்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்துருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சட்ட ரீதியாக சந்திக்க வேண்டிய விஷயங்களை கிறிஸ்தவர்கள் சட்ட ரீதியாக சந்திக்கிறதே இல்லை தெரியுமா? நிறைய விஷயங்களை சந்திக்கிறதே இல்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் பார்த்துக்குவார். அப்புறம் எதுக்கு ஆண்டவர் சட்டம் கொடுத்துருக்கிறார்? இந்த உலக சட்டத்தை வரைந்து கொடுத்தது, இந்த உலக சட்டத்தை அனுமதித்தது யார்? அதுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொன்னது யார்? ஆண்டவர் தானே, ஆண்டவர் தானே. ஆனால் நாம் என்ன சொல்லுவோம்? அழகாக சொல்லுவோம், ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். நிச்சயமாக ஆண்டவர் பார்த்துக்கொள்வார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் தான் செஞ்சாகணும். தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம், அதுக்கு நன்மை செய்ய வேண்டாம்னு இல்லை. தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம், அதற்கு மாறாக என்ன செய்யணும்? நன்மை செய்ய வேண்டும். அதான் ஒரு சொல்லப்பட்டிருக்கு, நீ நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்தால் என்ன லாபம் இருக்குது? ஏசப்பா கேட்குறாரு, நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செஞ்சால் என்ன லாபம் இருக்குது? தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செஞ்சால் தானே அது லாபம். தீமை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தாதான் பரலோகத்துக்கு அது லாபம். ஒருவேளை உலகத்துக்கு நஷ்டமாக இருக்கலாம், உலகத்தின் காரியங்களுக்கு நஷ்டமாக இருக்கலாம், உங்கள் சிந்தைகளுக்கு, உங்கள் எண்ணங்களுக்கு, நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு அது கஷ்டமாக இருக்கலாம். எவ்வளவு கொடுமை பண்ணியிருக்காங்க நமக்கு. நம்ம இறங்கி போகணுமா? நமக்கு தோணதான் செய்யும். ஆனால் ஆண்டவருடைய கிறிஸ்துவனுடைய அன்பு நமக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமாக இறங்கி போகக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்லப்படுறது பாருங்க, தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாத சுதந்திரத்துக் கொள்ளுகளான அப்படினால் அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். உங்களுக்கு சபிக்கிறாங்க, தீமை செய்கிறாங்க, உங்களை ஒளிஞ்சு போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க, சொல்கிறாங்க, அதுக்கான வேலைகளை செய்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, பிரதர் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார், பிரதர் சிஸ்டர் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான உத்தரவாதம். அல்லேலூயா. நன்மை செயலில் சோர்ந்து போகாமல் இருக்க கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவாதம் என்னன்னா, நாம் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் நம் தலைமையில் வரும். ஆமென், அல்லேலூயா. அதுலேயே 17ஆம் வசனத்தை வாசிப்போம். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே நமக்கெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குங்க? மேன்மையாக இருக்கும். தீமை செய்து பாடு அனுபவிப்பதல்ல,
தீமை செய்கிறனால நிறைய பாடுகள் இருக்குது தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் தீமை நமக்கே தெரியாது, அது தீமை தானேன்னு தெரியாமல் செஞ்சிருவோம் நம்ம. ஆனால் ஆவியானவர் உணர்த்துவார், இல்லை மகனே நீ தீமை செய்கிற அப்படிங்கிறது என்ன செய்வார்? ஆண்டவர் உணர்த்துவார். தீமை செய்கிறதுனால வரக்கூடிய பாடுகள், பலவீனங்கள், போராட்டங்கள், வியாதிகள், வியாகுலங்கள் நமக்கு இருக்க தான் செய்யுது. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, வேத வசனம் சொல்லுகிறது, தீமை செய்து பாடனுப்பதல்ல, நன்மை செய்து நீ என்ன செய்யணும்? பாட அனுபவிக்க வேண்டும். செய்கிறதுனால நமக்கு பலவிதமான போராட்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனாலும் நன்மை செயல் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. முதலாவது என்ன பார்த்தோம்? ஜெபத்தில் சோர்ந்து போகக்கூடாது. ரெண்டாவது நற்கிரியை செயலில் சோர்ந்து போகக்கூடாது. மூன்றாவது நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. நாங்கள் வாசிக்கலாம் 2 கொரிந்தியர்களின் 2ஆம் நிருபம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோமா? அதனுடைய 4ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது, நம்ம எதில் சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொன்னால், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம் செய்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது. நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தில் சோர்ந்து போகக்கூடாது. இப்போ எனக்கெல்லாம் ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கா, நானும் ஊழியம் செய்யணுமானா வேத வசனத்தின்படி கட்டாயமாய் செய்யணும். கட்டாயமாக ஊழியம் செய்யணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்கிறாரு, ஒருவனுக்கு 1 தாலந்து, இன்னொருவனுக்கு 2 தாலந்து, இன்னொருவனுக்கு 5 தாலந்து. இந்த 5 தாலந்துடையவன் 10 தாலந்தை கொண்டு வந்தான், 2 வைத்திருந்தவன் 4 கொண்டு வந்தான், 1 வைத்திருந்தவன் என்ன செஞ்சாங்க? பத்திரமாக கொண்டு வந்தான். ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுக்கு என்ன இல்லை? பரலோக ராஜ்யத்தில் இடமில்லை, நான் உன்னை அறியேன் என்று சொல்லுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது தாளந்துகள் கொடுக்கப்படாத, அதாவது ஊழியம் கொடுக்கப்படாத, ஆண்டவருக்காக ஒன்றும் செயல்பாடே இல்லாத ஒரு மனிதனை கர்த்தர் ரத்தம் சிந்தி மீட்கவே இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஏசப்பா ரத்தம் சிந்தி மீட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த மனிதனோ அந்த மனுஷியோ அவர்களுக்குள்ளாக ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கட்டாயம் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். அது நிமித்தம் வருகிறதான பிரயாசத்தோடு, பலனோடு, ஆத்துமாக்களோடு பரலோகராஜ்யம் போகும் பொழுது தான் நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த ஜீவனுக்கு போகிற வாசல் கதவு திறக்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வாசிங்க, 5வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:5. பத்து 11 வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தில் அவர் சந்தித்ததான பாடுகள், அந்த போராட்டங்களை விவரித்து இப்படியாக சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து இந்த ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி, அவர் அந்த ஊழிய பாதையில் அவர் போன அந்த காரியங்களை அவர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நமக்கெல்லாமே அந்த ஊழிய அழைப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் இந்த 18, 19, 20 வசனங்களை நாம் வாசிப்போமானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். இது சொல்லப்பட்டது ஏதோ குறிப்பிட்ட நபர்களுக்காக அல்லது இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்ததான அந்த சீசர்களுக்காக மாத்திரமல்ல, அங்கே கூடியிருந்த எல்லாருக்கும், கர்த்தருடைய வசனத்தை கேட்ட எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதான ஒரு மகா பெரிய பிரதான கட்டளை புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன கட்டளை என்று சொன்னால், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் என்ன செய்யுங்க? ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
சொல்கிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இதே மார்க் 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோமா? மார்க் 16ஆம் அதிகாரம் அந்த 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். போதும், கவனிங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒவ்வொருவர் மேலும் கட்டாயமாய் ஊழிய கடமை வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் அப்படியே செஞ்சாங்க. அதுதான் விஷயம். ஆதி சபையில் என்ன நடந்தது என்று சொன்னால், ஆதி சபையார் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணினார்கள், அற்புதங்களை செய்தார்கள், அடையாளங்களை நடப்பித்தார்கள். இதையெல்லாம் நடந்தது. 20 வசனத்தை வாசிங்க, மார்க் 16:20 வாசிங்க. அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர்களால் அடையாளங்கள் நடந்தது, அற்புதங்கள் நடந்தது, ஆத்துமா ரட்சிப்பு நடந்தது என்று சொன்னால் நிச்சயமாய் உங்களாலும் என்னாலும் நிச்சயமாக நடக்கும். ஆமீன். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஆமாம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தில் ஒரு நாளும் சோர்வு, எந்த ஊழியமாக இருந்தாலும் பரவாயில்ல. நாங்கள் நடத்தி கொண்டிருந்த திருச்சபையில் 2008 வருஷத்தில் நன்றாக ஞாபகம் இருக்கிறது. எனக்கு ஒரு நண்பர் அறிமுகமானார். ஒரு இளம் வாலிபர் தான். அப்போ திருமணம் இல்லை, இப்போ திருமணம் ஆயிடுச்சு. அவர் அந்த திருச்சபையில் சேரெல்லாம் தொடச்சி ஆட்கள்லாம் உட்கார வச்சுட்ருப்பார். நல்ல படித்த ஒரு மனுஷன், நல்ல அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவர். அதை விட நல்ல சத்தியம் தெரியும், வேத வசனம் தெரியும். பிரசங்கம் பண்ண சொன்னால் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவார். ஆனால் அவர் போகிற எங்கே திருச்சபைகள் போன முதல்ல செய்கிற வேலை சேரையெல்லாம் தொடச்சல் எடுத்து வச்சுட்ருப்பார். சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சிட்ருப்பார். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி அவர் உலகம் முழுவதும் ஊழியத்துக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் ஊழியங்களை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு மிஷனரி தாகத்தோடு வாலிபர்கள் மத்தியில் நல்ல எழுச்சியுள்ள ஒரு ஊழியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம், அவர்கள் அந்த நாட்களில் எனக்கு இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி முனைப்பாய் செய்த அந்த ஊழியம். அல்லேலூயா, அல்லேலூயா. டிஎல் மூடி எத்தனை பேருக்கு தெரியும்? டிஎல் மூடி என்கிறதான சாதாரண ஒரு செப்பல் கடையில் வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு இளம் வாலிபன். செப்பல் கடையில் வேலை செஞ்சிட்டு இருந்தார். ஒரு சண்டே ஸ்கூலில் போய் இயேசுவினுடைய அன்பை தெரிந்து கொண்டார். பிறகு அப்படிப்பட்டதான சிறு பிள்ளைகளை சேர்த்து அவர் சண்டே ஸ்கூல் நடத்த ஆரம்பித்தார். அவரோடு கர்த்தர் இருந்து அப்படியே செயல்பட ஆரம்பித்தார். ஒரு நாள் வந்தது 30 லட்சம் ஜனங்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அவருடைய பிரசங்கத்துடைய ஊழியத்தை கேட்டு ஒரு 3 நண்பர்கள், அவர் அமெரிக்காவுடைய ஊழியர் இருந்தது. இங்கிலாந்து தேசத்திலிருந்து ஒரு 3 நண்பர்கள், ஐயா நீங்களும் உங்களுடைய நண்பரும் எங்களுடைய தேசத்தில் ஒரு 3 மாதம் ஊழியம் செய்யுங்கள் என்று சொன்னாங்க. இவங்களும் சரின்னு ஆயத்தமானாங்க. சொன்னதோடு சரி, அதுக்கப்புறம் ஒரு 5-6 மாதம் ஆயிடுச்சு, சத்தத்தையே காணோம். சரி நம்ம என்ன செய்வோம், என்னன்னாலும் நம்ம போவோம்னு சொல்லி இவங்க 2 பேர் இருந்த பணத்தையெல்லாம் எடுத்து செலவு பண்ணி கப்பல் பிரயாணம் 3 மாதம் பிரயாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு தந்தி அனுப்புகிறாங்க. நாங்கள் இந்த நேரத்தில் வரோம், இந்த இடத்துல தங்கிட்டு இருக்கிறோம், இந்த விடுதியில் தங்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் முடிஞ்சால் எங்களை பாருங்கள், நீங்கள் ஊழியத்தை ஏற்பாடு பண்ணிக்க நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விடுதியில் போய், ஒரு சாதாரண விடுதியில் போய் தங்கிட்டு இருக்காங்க. அந்த விடுதியில் ஒரு தந்தி இருக்குது. என்ன அப்படின்னு சொல்ல அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா, அந்த 3 நபர்களில் ஒரு நபர் இவங்களோட பேசி கொஞ்ச நாள்லேயே இறந்து போனார். 9 மாதத்துக்கு முன்னே இறந்து போனார். இன்னொரு நபர் 6 மாதத்துக்கு முன்னே இறந்து போனார். இன்னொரு நபர் இப்பொழுது தான் 1 மாதத்துக்கு முன்னே இறந்து போனார்னு சொல்லி தந்தி வந்திருக்கு. இவங்க 3 பேரும் சொன்னாங்கன்னு சொல்லி இவங்க கிளம்பி அங்கே இங்கிலாந்து தேசத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒரு சூழ்நிலையில் அவர்கள் அந்த ஒரு அறையில் உட்காந்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது மிகுந்த சோர்வோடு கூட, என்ன ஆண்டவரே உங்கள் ஊழியத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லி மிகுந்த சோர்வோடு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் வெளியே போகிற இடத்துல ஒரு நபர் இவரை பார்த்து, நீங்கள் இன்னார் அல்லவா, நீங்கள் இங்கே நல்ல பிரபலமானவர்களாச்சு, இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஊழியத்துக்கு வந்தோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் இடத்துக்கு ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்லி அவருடைய இடத்துக்கு ஊழியத்துக்கு கூப்பிட்டு போய் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு வாரம் கழித்து நீங்கள் வாங்க பிரசங்கம் பண்ண வாங்கன்னு கூப்பிடும் பொழுது ஒரு பெரிய அறையில் வெறும் 8 பேர் மாத்திரம் உட்காந்துருந்தாங்களாம்.
அல்லேலூயா. வேறு 8 பேர் மாத்திரம் உட்காந்துருந்தாங்களோ. அந்த 8 பேருக்கு இவங்க 2 பேரும் ஒரு ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இருந்தால் எப்படி ஊழியம் செய்வாங்களோ அதுபோல் இவர்கள் ஊழியம் செய்ய தொடங்கினார்கள். முதல் நாள் 8 பேர் இருந்தாங்க, 2வது நாள் 12 பேர் ஆனாங்க, அடுத்த 3வது நாள் 60 பேர் வந்தாங்க. இவர்களை பற்றி தானே ஒரு தவறான காரியங்கள் அன்றைக்கு இருந்த ஊடகத்தில் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நமக்கு செல்ஃபோன் வழியாக நிறைய விஷயங்கள் வருது இல்லையா? அதுபோல் என்ன தவறான காரியங்கள்னு சொன்னால், இவர்கள் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறாங்க. டிஎல் மூடிக்கு சரி இங்கிலீஷ் பேச வராது. அமெரிக்கன் இங்கிலீஷே கொஞ்சம் அரைகுறை தான் பேச வரும், இங்கிலாந்து இங்கிலீஷ் சுத்தமாக வராது. அதனால் இவருக்கு ஒழுங்காக பேச தெரியல, ஒழுங்காக ஜெபிக்க தெரியல, ஒழுங்காக பிரசங்கம் பண்ண தெரியல. 2வது ஒரு செருப்பு கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தாராமா அப்படின்னு சொல்லி அவரை குறித்ததான கேவலமான சில வார்த்தைகள்லாம் போட்டு அவரை அந்த இடத்துல ஊழியமே செய்யக்கூடாமல் துரத்தி விட வேண்டும் என்று சொல்லி சில மனிதர்களை கொண்டு பிசாசு எவ்வளவோ முயற்சிகளை செய்து பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு அவர்கள் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அங்கே 3000 நபர் உட்காந்துருந்தாங்க. அல்லேலூயா. 3000 பேர் உட்காந்துருந்தாங்க. அவருடைய ஊழியங்கள் எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கம் பண்ணுகிறதா இருந்தது. அந்த பிரசங்கத்தை கேட்டவர்கள் ஆயிரமான மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய திருச்சபைகளில் ஞானஸ்நானமே குறைந்து போயிடுச்சு. காரணம், நாம் சுவிசேஷம் அறிவிக்கிறதையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை தாகமாய் செய்கிறதுலையும் நாம் சோர்ந்து போய் இருக்கிறோம். ஒரு பரிதாபமான நிலை திருச்சபை சந்தித்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம பயப்படுறோம். நம்மளை பிசாசு பயப்பட வைக்கிறான். ஊழியம் செய்கிறதில் பயப்பட வைக்கிறான், வசனத்தை பேசுறதுல பயப்பட வைக்கிறான், சுவிசேஷம் சொல்கிறதில் பயப்பட வைக்கிறான். உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா? என்னையும் சேர்த்து நான் கேட்குறேன், நமக்குலாம் ஒன்று தெரியுமா? என்ன தெரியுமா? என்ன பண்ணாலும் நம்முடைய தலை யாரும் வெட்ட போகிறது கிடையாது. ஆமாம் தானே? அல்லேலூயா. நம்மளை மீறி பண்ண நம்மளை கேவலப்படுத்துவாங்க, அசிங்கமான வார்த்தைகளை பேசுவாங்க, அல்லது ஒரு அடிப்பாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் செய்யப்படவில்லை. ஏன் நான் சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது? ஏன் நான் வசனத்தை பிரசங்கிக்கக்கூடாது? ஏன் மற்றவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லக்கூடாது? ஏன் சிறு பிள்ளைகளுக்கு போதிக்கக்கூடாது? ஏன் வாலி பிள்ளைகள் எழுந்து சிறு பிள்ளைகளுக்கு ஏன் சண்டேஸ் கிளாஸ் நடத்தக்கூடாது? ஒரு கிராமங்களில், வீதிகளில், நம்ம இருக்கிற வீடுகளில் ஏன் அதை செய்யக்கூடாது? நம்ம அப்படி பயமுறுத்தப்பட்டிருக்கிறோம். ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. எலிசா அன்றைக்கு சொன்னது போல, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டில் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். தேவதூர்களை கொண்டு கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். கர்த்தருடைய வார்த்தையாகிய பட்டயத்தை எடுத்து நாம் நிற்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியத்தில் எழும்பணுங்க. ஊழியத்தில் எழும்பணும். ஊழியத்தில் நம்ம எழும்பலின்னு சொன்னால் பிசாசு சந்தோஷப்பட்டுக்கிட்டே தான் இருப்பான். ஊழியத்தில் நம்ம எலும்புலின்னு சொன்னால் பிசாசு சந்தோஷப்பட்டு தான் இருப்பான். நமக்கு என்னங்க, வாரம் பூரா வேலைக்கு போகிறோம், தான் சனிக்கிழமை ப்ரேயருக்கு வந்துட்டோம், இடப்பட்ட நாளுக்கு இன்னொரு ப்ரேயருக்கு போவோம், சண்டே சர்வீஸுக்கு போவோம், ஆராதிப்போம், கர்த்தரை துதிப்போம், ஜெபம் பண்ணுவோம், காணி கொடுப்போம், தசம்பாகம் கொடுப்போம், நிறைய உதவி பண்ணுவோம். இல்லை, இதை விட ஒரு மேலான காரியம் ஒரு ஊழியம் இருக்குது. வசனத்தை பேசி தான் ஆகணும். அல்லேலூயா. உங்களோட வேலை செய்கிறோட வசனத்தை பேசுங்க, உங்களோட பிரயாணிக்கிறோட வசனத்தை பேசுங்க, உங்களுடைய கிராமங்களில் வசனத்தை பேசுங்க. அதுக்கான சூழலை நீங்கள் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நிச்சயமாய் தருவார். ஒரு டிஎல் மூடிக்கு கர்த்தர் வாசலை திறந்து கொடுத்தது உண்மையானால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நிச்சயமாக திறந்து கொடுப்பார். நம்ம அதை கேட்குறதில்ல, அதான் விஷயம். ஊழியத்தில் ரொம்பவும் சோர்ந்து போயிட்டோம். திருச்சபையும் சோர்ந்து போச்சு. இன்னொரு படி மேலே போய் சொல்கிறேன், ஊழியக்காரர்களும் சோர்ந்து போயிருக்காங்க. ஊழியத்தில் இன்றைக்கு ஊழியம் செய்கிற அந்த வீரியம் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. காரணம் பயம். யாராவது ஏதாவது செய்திருவாங்களோ, யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. மீறி போனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போவாங்க. நீ ஊழியம் இந்த பக்கம் செய்ய வரக்கூடாதுன்னு எழுதி வாங்குவாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரு பட்டணத்துக்கு போங்க, அங்கே உங்களை ஏற்றுக்கலையா, நீங்கள் என்ன செய்யுங்க, வேறொரு பட்டணத்துக்கு போங்க. ஒரு கிராமத்துக்கு போங்க, அங்கே உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லையா வேறொரு கிராமத்துக்கு போங்க. ஒரு வீட்டுக்கு போங்க, அங்கே உங்களை ஏற்றுக்கொள்ளையா வேறொரு வீட்டுக்கு போங்க. ஏன் நம்ம போகல? ஏங்க நம்ம போகல? நம்ம நினைக்கிறோம் நம்ம பரலோகம் போயிடுவோம்னு சொல்லி. நிச்சயமாக போக முடியாது. நம்ம மூலிமா ஒரு கூட்டத்தை நம்ம கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தாத பட்சத்தில் நம்ம நிச்சயமாக என்ன செய்ய முடியாது? வாய்ப்பில்லை. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிதியோன்ட்ட ஆண்டவர் அழகாக சொல்கிறார் பாருங்க. அவன் சொல்கிறான்,
நானே பயந்து போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நானே பயந்து போய் கொஞ்சம் தானியத்தை சேர்க்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன பார்த்து பராக்கிரமசாலியான்னு சொல்றீங்களே ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம நிலைமையில அப்படிதான் இருக்குது. நம்மளே ஏதோ தானியம் மீதியான் வந்துட்டு என்ன பண்ணுறது பயந்து பயந்து. ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், பராக்கிரமசாலியே இருக்கிற எந்த பலத்தோடு போ அப்படின்னு சொன்னார் கிதியோனை பார்த்து. உங்கள்கிட்ட இருக்கிற என்ன பலமோ அந்த பலத்தோடு போ. உனக்கு என்ன தெரியுமோ அதை கொண்டுட்டு போ. வசனம் பேச தெரியுமா அதை கொண்டு போ. பாட்டு பாட தெரியுமா அதை கொண்டு போ. ஜெபிக்க தெரியுமா அதை கொண்டுட்டு போ. உங்கள்கிட்ட என்ன இருக்குது அதை கொண்டு போ. ஆனால் ஆண்டவர் வேத புத்தகத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் படித்ததுலேயே ஒரு வித்தியாசமான யுத்தத்தை செய்யும்படி கர்த்தர் கிதியோனுக்கு தான் அந்த கிருபையை கொடுத்தார். அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த பானை, நெருப்பு, எக்காலம், வித்தியாசமான ஒரு யுத்தம். ஆண்டவர் நம்முடைய கரங்களில் அப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான தாளந்துகள், வித்தியாசமான கிருபைகள், வித்தியாசமான வழிமுறைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம எடுக்க தவறுறோம். இனி தவறக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, எழும்பணும். எழும்பி கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செய்வோமே. ஒரு வைராக்கி நமக்குள்ளே வரட்டும். இந்த இரவு நேரத்தில் ஆண்டவருக்காக எழும்பி எதையாவது செய்ய வேண்டும் என்கிற வைராக்கி வரட்டும். சும்மா மொபைலை வச்சு எதையாவது உரைச்சிக்கிட்டே இருக்காதிங்க. வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு துறக்கிற தடவிட்டே இருக்காதிங்க. ஆமாம், தெரியுமா உங்களுக்கு? வெத்தலைக்கு சுண்ணாம்பு தடவை வர மாதிரி போ. அடுத்து சீர், அடுத்து 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 ரீல்ஸ் பார்க்குறதுனால என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு? மூளை குழம்பிடும். நீங்கள் எந்த இதில் போய் ரீல்ஸ் பார்த்தாலும் சரி, யூடியூப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கு, எந்த ரீல்ஸை பார்த்தாலும் உங்கள் மூளை குழம்பிடும். நிஜமாகவே தான். ஒரு ரீல்ஸ் பார்ப்பீங்க, அப்படி உணர்வுபூர்வமாக இருக்கும். இன்னொரு ரீல்ஸ், அடுத்த ரீல்ஸ் போகும்போது அது பயங்கர காமெடியாக இருக்கும். உங்கள் மூளை என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இன்னொரு மூளை இன்னொரு சீரியல் இன்னொரு ரீல்ஸ் போகும்போது அப்படியே பயங்கர கோவம் வரும் நமக்கு. நம்முடைய உணர்வுகள் அடுத்தடுத்து இப்படி மாறின என்ன ஆகும்? குழந்தைய சொல்லுவாங்க, குழந்தை இப்படி தூக்கி போட்டு விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? குழந்தையுடைய மூளை கலங்கிரும் அப்படிம்பாங்க. அந்த நரம்பு அதெல்லாம் செயல் எழுந்துடும் அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் நம்ம அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்முடைய மூளையை தூக்கி போட்டு விளையாண்டுருக்கிறோம். எதில்? மொபைலில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், ரீல்ஸில். இந்த சுண்ணாம்பு தடவிட்டே நம்ம வாழ்க்கை போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயே இருக்க வேண்டியதுதான். சுண்ணாம்பு போக வேண்டியதுதான். பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நீங்கள் அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கம்மா. நான் கையில் மொபைல் இருக்கா, உங்களுக்கு டைம் இருக்கா, மொபைல் நோண்டணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கா, நோண்டுங்க, பிரயோஜனமாக நோண்டுங்க. ஒரு பிரசங்கத்தை கேளுங்க, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வரலாறை கேளுங்க. டிஎல் மூடி, ஜார்ஜ் முல்லர், ஹட்சன் டெய்லர், எத்தனையோ பேருடைய மிஷினரிகளுடைய வாழ்க்கை வரலாறு இருக்குது. அதை எடுத்து கேளுங்க. ஒரு காலத்தில் படித்தோம், இப்போ படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. படிக்கிறதுக்கு நேரமே இல்லை தெரியுமா உங்களுக்கு? பைபிளை படிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் பைபிள் படிச்சிங்க அப்படின்னு கேட்டால் நான் கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. எத்தனை பேர் பைபிள் படிச்சிங்க? ஒரு சில கையை தூக்குவீங்கன்னு வச்சுங்க. கை தூக்காதீங்க, உங்களுக்குள்ளேயே கை தூக்கணும். நீங்கள் பைபிள் படிச்சனா இல்லையா, நீங்கள் ஜெபம் பண்ணா இல்லையா, நீங்கள் ஆண்டவரை துதிச்சனா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே கையை தூக்கிங்க. இல்லைன்னா அதுக்கு நேரத்தை கொடுங்க. முதல்ல அதுக்கு நேரத்தை கொடுங்க. மார்க்கு ஆண்டவர் அழகாக சொல்லுவார் பாருங்க, சீசர்களை ஆண்டவர் எப்படி உருவாக்கினார் பாருங்க. வாசிங்க மார்க் 3ஆம் அதிகாரம். சீசர்கள் ஆண்டவர் தம்மோடு இருக்கும்படி என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார் இருக்கும் பாருங்க. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, வசனத்தை சொல்லிருங்களேன். மார்க் 3:14. ஆமா, 1:4. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக நாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்களுக்கு அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இவங்கெல்லாம் யாரு? சீஷர்கள். ஒண்ணுமே தெரியாதவங்க. அப்படி சொல்லுங்க, ஒன்றுமே தெரியாதவர்கள். இவங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. யாரை தெரியும்? இயேசுவை தான் தெரியும். இயேசு கூட எப்படி தெரியும்? அற்புதம் செய்கிறவராக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு மகான் ஊழியக்காரராக தான் தெரியும். எப்போ இவர் கடவுள் தான் அவங்க தெரிஞ்சுக்கிறது எப்போ தெரியுமா? மார்க் 9ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் தான்.
மார்க்கு 9ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் தான் இவர் தேவனுடைய குமாரன்னு அவங்க நம்ப ஆரம்பித்தாங்க. அது வரலுமே ஒரு 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 மகான், ஒரு குரு, அப்படி தான் அவரை பார்க்குறாங்க. அவர் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன சொல்கிறாரு பாருங்க, தம்மோடு வச்சுக்கணும், தம்மோடு இருக்கணும், பிரசங்கம் பண்ணணும், வியாதி குணமாக்கணும், அந்த அதிகாரங்களை அவளுக்கு கொடுத்து ஏற்படுத்தினான்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஆண்டவர் முதலாவது நம்ம இடத்துல என்ன விரும்புகிறார் தெரியுமா? என்ன விரும்புகிறார் தெரியுமா? எங்கூட இருப்பா, நீ ஏம்மா எங்கூட இரு, கொஞ்ச நேரம் எங்கூட இரு. ஆண்டவர் விரும்புகிறார் கொஞ்ச நேரம் எங்கூட. இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அதே மாதிரி தான் தெரியுமா? ஒரு 12-13 வயசு ஆகிடுச்சுன்னா பிள்ளைங்க அம்மா பக்கத்தில் உட்காரதில்ல, அப்பா பக்கத்தில் உட்காரதில்ல, எப்போ பார்த்தாலும் என் பக்கத்தில் உட்காந்துட்டு மொபைல் நோண்டிட்டு தான் இருக்குதுங்க. அம்மாவா இல்லையா? பசங்கள்லாம் போய் பசங்களோட செட்டு மொபைல் நோடுது, பிள்ளைகளோட செட்டு மொபைல் நோடுது. அதில் ரசிக்கப்பட்ட பிள்ளைங்க, ரசிக்கப்படாத பிள்ளைங்களாம் விதிவிலக்கே கிடையாது, எல்லாம் ஒன்று போல். ஆனால் இங்கே இருக்கிற பிள்ளைங்க அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், இப்போ தான் பிள்ளைங்க சிரிக்கிறாங்க. ஆமேன். நீங்களும் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இல்லைன்னா இங்கே உட்காந்துருக்க மாட்டீங்களே. நீங்கள் இங்கே இருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எத்தனை பேர் இருக்கிறோம், எத்தனை குடும்பங்கள் இங்கே இருக்கு. எல்லா வீட்லேயும் பிள்ளைங்க இருப்பாங்கள, ஆனால் ஒரு சில பிள்ளைங்க தான் இருக்காங்க பாருங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ஆண்டவரோடு இருக்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்புறம் அப்படி வசனத்தை போதிக்கும்படி விரும்புகிறார். அப்புறம் அற்புதங்களை செய்யும்படி விரும்புகிறார். பிசாசுகளை துரத்தும்படி விரும்புகிறார். ஏங்க இதெல்லாம் எனக்கு நடக்குங்களா, என்னை கொண்டு செய்யுங்களான்னா கண்டிப்பாக நடக்கும். அல்லேலூயா. எதுக்கு தனியாக போய் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு பாஸ்டர்னு வந்து நின்று ஊழியம் பண்ணாதான்லாம் இல்லை, அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் கர்த்தரோடு இருந்து ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒருத்தருக்கு போய் சுவிசேஷம் சொன்னீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு கொல்லாமல் ஓடி போயிடும். ஆமாம், நீங்கள் ஒருத்தருக்கு போய் ஜெபம் பண்ணிங்கன்னா வியாதி சுகமாகும். இதெல்லாம் உங்கள் மேலே வச்சுருக்கிற ஊழியம். ஆமாம், அந்த ஊழியத்தையெல்லாம் நீங்கள் மறந்து போய் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோன்னா, நான் ஒரு விசுவாசி, சபையின் அங்கம் அப்படின்ற பேசாமல் அங்கத்தோடு அங்கமாக இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் அங்கத்தோடு அங்கமாக இருக்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை அழைக்கலை, அநேக அங்கங்களை உருவாக்குவதற்காக கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஊழியத்தில் சோர்ந்து போகக்கூடாது. கடைசியாக வாசிக்கலாம். 4 காரியங்களை பார்த்துருக்குறோம். ஜெபம் செயலில் சோர்ந்து போகக்கூடாது, நற்கிரிய செயலில் சோர்ந்து போகக்கூடாது, நன்மை செயலில் சோர்ந்து போகக்கூடாது, ஊழிய செயலில் சோர்ந்து போகக்கூடாது. எபிரேயர் 12:3 வாசிங்க. என்னுடைய வேத புஸ்தகம் புதியதாக இருக்கிறபடினாலே, அது இன்னும் அநேக தடவை புரட்டப்படாது இருக்கிறபடினாலே எனக்கு எடுப்பதற்கு சிரமமாக இருக்கிறது. நீங்கள் எடுத்து வாசிங்க. எபிரேயர் 12:3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரவம் வரும்போது சோர்ந்து போகக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உபத்திரவம் வரும்போது சோர்ந்து போகாதீங்க. ஆமென். அல்லேலூயா. உபத்திரவம் வரும்போது என்ன செய்யக்கூடாதுங்க? சோர்ந்து போகக்கூடாது. உபத்திரம் வருமா? வரும். ஆண்டவர் சொன்னார், இந்த உலகம் எனக்கு பாத்திரமாக இருக்கவில்லை, உங்களுக்கும் பாத்திரமாக இருக்காது, ஆனாலும் திறன் குணங்கள் உலகத்தின் முடிவு புரியும் நான் உங்களோட கூட இருக்கிறேன், உங்களை நடத்துவேன்னு சொல்லிட்டார். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், ஆனாலும் உபத்திரம் வரும். ஏசப்பா கூட இருந்தால் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி. இப்போ பிசாசு பிடிச்சா ஆண்டவர் வசனம் சொல்லுது, இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி போகாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு வசனத்தில். அப்போது நமக்கு யாராவது பிசாசு பிடிச்சிருந்தாலோ பிசாசு தொல்லை இருந்தாலோ உபவாசம் ஜெபம் பண்ணால் போகணும், அப்படி தானே? உபவாசம் ஜெபம் பண்ணால் பிசாசு போகணும். ஆனால் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணார். பிசாசு போனானா வந்தானா? என்ன நடந்துச்சு? பிசாசு போனானா வந்தானா? அப்போது அந்த உபத்திரவம் ஆண்டவருக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. நல்லா இது நமக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறனால நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். வாதத்தை வாசிக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாக தெளிவாக புரிஞ்சுக்கணும். நமக்கு உபத்திரவத்தை பிசாசு கொண்டு வருவான், அது கர்த்தரிடத்தில் அனுமதியும் பெற்றுக்கொள்வான். அதுக்கு நமக்கு யோபு ஒரு ஆதாரம் இல்லையா? யோபு ஒரு ஆதாரம். அப்போ அது ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறாருன்னு சொன்னால், நம்ம இன்னும் பலப்படும்படியாக, நம்ம இன்னும் என்ன செய்யணும்? கர்த்தருக்காக எழும்பும்படியாக. இரும்பு நெருப்பில் சுட 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 என்னவாகும்? அதனுடைய அந்த அணுக்கள்லாம் ஒன்று சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிறது போல், நாம் விசுவாசத்தில், தேவ கிருபையில், ஆணுடைய அபிஷேகத்தில், அவருடைய ஊழியத்தில், அவருக்காக எழும்பி நிற்கிறதுல நாம் பலப்படும்படியாக சில உபத்திரவங்களை கர்த்தர்
கொடுக்கறதில்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏசப்பா என்னை இப்படி உபத்திரவப்படுத்துகிறாரோ, என்னை கஷ்டப்படுத்துகிறாரோ, ஏசப்பாவை கண்ணு இல்லையா அப்படின்னு கேட்குற ஆட்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவருக்கு எல்லாமே இருக்குது, நமக்கு தெரியும். அவருக்கு தெரியும் ஏன் அதை அனுமதிக்கிறாருன்னா, நாம் இன்னும் ஜெபத்தில் வல்லமையாக பலப்பட வேண்டும், நாம் இன்னும் வேதவசனத்தில் வளர வேண்டும், நாம் இன்னும் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும் என்று சொல்லி அந்த உபத்திரவம் நமக்கு அருளப்படுகிறது. அப்படி தான் நம்ம சொல்லணும். உபத்திரவம் நமக்கு அருளப்படுகிறது. உபத்திரவத்தில் என்ன செய்யக்கூடாதுன்னா சோர்ந்து போகக்கூடாது. சொல்லுவோமா? வேத புஸ்தகத்தில் ஒரு உபத்திரம் வரும் பொழுது சோர்ந்து போன ஒரு மகா பெரிய மனிதன் யாருங்க? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எலியா. பயங்கரமான ஆள், சாதாரண ஆள் கிடையாது. என்னுடைய ஜெபம் இல்லாமல் மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது, போயா நான் சொன்னாதான் பெய்யுன்னு சொல்லிட்டு போனான். 3.5 வருஷம் மழையும் கிடையாது, பனியும் கிடையாது. வந்து பயங்கரமாக சவால் விடுறான். வா நீயா நானா பார்த்துக்கலாம். நீங்கள் நம்ம சொல்லுவோமா? அவ்வளோதான், சொல்லவே முடியாதுல்ல, யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. வா நீயா நானா பார்த்துக்கலாம், நான் அக்னி இறக்குறேன். இறக்கிட்டான்ல, பரலோக அக்னி கீழே இறங்குன்னு எல்லாம் நடுங்கி போனார். ஆகாப் ராஜாவே நடுங்கிட்டான். அதுக்கப்புறம் ஆகாப் ராஜா எலியாவை எங்கெல்லாம் பார்த்தாலே பயம், இவன் பரலோகத்தில் அக்னியில் இறக்கிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அப்படி பரலோகத்தில் அக்னி இறக்குற வல்லமை உடைய அந்த எலியா ஒரு பெண்ணினுடைய வார்த்தையை கேட்டு ஓடி போயிட்டான் பாருங்க. அந்த உபத்திரவத்தை தாங்கவே முடியல. ஒரு பெண்ணின் வார்த்தையை, முன்ன நான் எப்படி நீ பாகால் தீர்க்கதரிசனம் கொண்டு அதே மாதிரி உன்னையும் கொல்லுவேன்னு சொன்னது தான். ஆல் எஸ்கேப், ஓடி ஒளிஞ்சாச்சு. ஆமாம், அல்லேலூயா. ஆமாம், உபத்திரம் வரும்பொழுது நம்ம செய்கிற ஒரு பெரிய ஒரு காரியம் என்னென்னா ஓடி ஒளியிறது. ஓடி ஒளியிறது நல்லது தான். எங்கே ஓடி ஒளியணும்? தேவ சமூகத்தில் ஓடி ஒளியணும். தேவ சமூகத்தில் ஒளியும் பொழுது அந்த உபத்திரவத்தை மேற்கொள்ள முடியும். ஆமென். இப்போ உபத்திரவம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்காதீங்க. யாருக்கெல்லாம் உபத்திரம் வரவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க? வரும். அல்லேலூயா. உபத்திரம் வரும். உபத்திரம் வந்தால் தான் நீங்கள் யார்? ரெண்டாவது உபத்திரமும் நம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய பாவத்து நிமித்தம் நமக்கு வரக்கூடிய உபத்திரம். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ரெண்டாவது உபத்திரமும் நம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய பாவத்தின் நிமித்தம், நம்முடைய அறியாமை நிமித்தம் வரக்கூடிய உபத்திரவம். உங்களுக்கு ஆறுதலுக்காக அந்த வார்த்தை சொல்கிறேன். நம்முடைய அறியாமையினால் வரக்கூடிய, அறியாமை நிமித்தம் வரக்கூடிய உபத்திரவம். ஏன்னு கேட்டால் நம்முடைய மீறுதல்னால வரக்கூடிய சில பாடுகள், போராட்டங்கள், வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதான் செய்யுது. இன்றைக்கி ஜெபம் பண்ணல, போகிற பக்கமெல்லாம் ஒரே போராட்டம் தான். இங்கே பைபிள் வசனத்தில் உட்காரல, போகிற பக்கமெல்லாம் ஒரே வேதனை தான். ஆண்டவரோட நேரத்தை செல்லவில்லை, போகிற பக்கமெல்லாம் கஷ்டம்தான். இப்போ இதெல்லாம் பாவம்னா பாவம். முதல்ல பாவம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் இருப்பது தான். உலகத்தில் பிரவேசித்த முதல் பாவம் கர்த்தருடைய வார்த்தையை மீறினது. இப்போ கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் எங்கே போனாலும் அது நமக்கு வேதனையாக தான் இருக்கும். அப்போது நம்மால் வரக்கூடிய உபத்திரவத்தை இந்த 3ஆவது வசனத்தில் பார்க்குறோம், 4ஆவது வசனத்தில் பார்க்குறோம். 5ஆவது வசனம் பாருங்கள். அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே. இது ஆண்டவரே அனுமதிக்கிறது. நம்ம முதலே பார்த்துட்டோம், இருந்தாலும் சொல்கிறது ஆண்டவரே அனுமதிக்கிறது. ஆண்டவரே சில காரியங்கள் அனுமதித்து நம்ம பலப்படுவதற்கு, நம்ம மெருகேறுவதற்கு, ஆண்டவருக்குள்ள ஸ்திரப்படுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கிறதான உபத்திரவம் என்ன செய்யணும் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ மறுபடியும் இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமா? 40ஆம் அதிகாரம் 29-30 வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைத்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். 5 காரியங்களை பார்த்தோம். 1, ஜெபத்தில் சோர்ந்து போகக்கூடாது. 2வது நற்கிரிகளை சோர்ந்து போகக்கூடாது. 3வது நன்மை செயல சோர்ந்து போகக்கூடாது. 4வது ஊழியத்தில் சோர்ந்து போகக்கூடாது. 5வது என்ன உபத்திரம் வந்தாலும் நான் கர்த்தருக்காக நிற்பேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாய் நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்கு செய்யப்போகிற மகத்துவமான காரியங்களை நாம் மாத்திரமல்ல நம் சந்ததியுமே பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். நம்மளை எழுப்பி நிற்போமா? எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு போய் துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. அநேக குடும்பங்களில் சோர்வு
ஜெபிக்க முடியாத சோர்வு, வேத வசனத்தை வாசிக்க முடியாத சோர்வு, கர்த்தருக்காய் எழுத முடியாத சோர்வு, ஓ ஹல்லேலூயா, ஊழியம் செய்ய முடியாத சோர்வு, ஹல்லேலூயா, யாருக்கும் நன்மையாய் பிரயோஜனமா நான் இல்லையே என்று சொல்லி எண்ணக்கூடிய அளவு சோர்வுகள் இருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தர் அவைகளை எல்லாம் இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் மாற்றுகிறார். ஜெப சோர்வை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, நல்ல செயல்களை செய்யும்படி கரங்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். நன்மையானவைகளை செய்யும்படி கர்த்தருடைய எண்ணங்கள் சிந்தனைகளை கர்த்தர் நிரப்புகிறார். ஊழியம் செய்யும்படி கர்த்தர் சில திறந்த வாசல்களை கர்த்தர் உண்டாக்குகிறார். உபத்திரவத்திலே கர்த்தர் மேன்மை கொடுக்கும்படியாக உங்களுடைய உபத்திரவங்களிலே கர்த்தர் உங்களோடு கொண்டிருந்த உங்களை ஹல்லேலூயா தப்புவிக்கிறதற்கு ஒரு போதுமானவராக நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராகிலும் பிரதர் என்னால் சரியாக ஜெபிக்க முடியல, எனக்கு ஜெபிக்கிறதுக்கு நான் ரொம்ப வாஞ்சிக்கிறேன், என்னால் ஊழியம் செய்ய முடியல, ஊழியம் செய்யறதுக்கு நான் ரொம்ப வாஞ்சிக்கிறேன்னு சொல்றவங்க, அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்த முடியும். நான் உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் இன்றைக்கு ஒரு புது பலனை தந்து ஒரு புது ஆளுகை உங்கள் மேல கர்த்தர் கொண்டு வர போகிறார். புது ஆளுகை கர்த்தர் உங்கள் மேல கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. என்ன உபத்திரம் வந்தாலும் கர்த்தருக்காய் எழும்ப வேண்டும் என்கிறதான அந்த வைராக்கிய வாஞ்சியை கர்த்தர் உங்களுக்குள்ள கொண்டு வர போகிறார். ஓ ஹல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம். கரங்களை உயர்த்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கரங்களை உயர்த்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஓ ஜெபிக்க முடியாதபடி அவரை தடுமாற்றத்துக்குள் கொண்டு செல்லுகிற எல்லா சிந்தனை போராட்டங்களையும் நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து கொள்ளுகிறேன். ஒரு தேவனுடைய ஆளுகை ஆண்டவரை தம்முடைய பிள்ளைகள் மேல் கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஊழிய பாதைகளை கர்த்தர் நடத்துகிறார். ஊழியத்திலே பிள்ளைகள் ஆண்டவரே திறந்த வாசலை கர்த்தர் காணும்படி கர்த்தர் செய்கிறார். அற்புதங்களை செய்கிறார், ஆளுகை செய்கிறார், நடத்துகிறார். உடைய கிருபையில் கர்த்தர் தாழ்த்து கொடுக்கிறோம். நிறைய பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதிக்கிறோம். சகல கனமகிமை துதி எல்லாமே ஒருவருக்கு இரட்சகராக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.